ராட் வீலர் ஜெர்மன் ஷெப்பர்ட் லேப் கேட்டகரிஸுக்கு நீங்கள் தாராளமாக செட் பண்ணலாம். நம்மளுடைய ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கும். நம்மக்கிட்ட எப்போவுமே கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது இந்த பப்பீஸுக்கு கிட்டத்தட்ட 1 month ஆச்சுது. நமக்கு ப்ராப்பராகிட்டு 2 டிவார்மிங் ஷெட்யூல் முடிஞ்சது. வேக்சினேஷன் 45 days ஆரம்பித்தா மதி. அது மாதிரி டிவார்மிங் ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் 15 days வரைக்கும் 6 மாதம் வரைக்கும் டிவார்மிங் கொடுக்கணும். அது ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. ஓகே, ஒரு ஹெவி லைனேஜில் பப்பீஸ் வேணும் ஜெர்மன் ஷெப்பர்டு, அது மாதிரி ஒரிஜினல் பப்பீஸ் வேணும்னா தாராளமாட்டு பண்ணி கொடுத்துடலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்குது. இந்த பப்பீஸ் மேபி நீங்கள் பார்க்குற டைமில் ரொம்ப நாள் கழிஞ்சு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக, அதாவது ஒரு 1 month 2 monthக்கு அப்புறம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணி வைங்க. அதாவது இந்த டைமில் பப்பி வேணும், 1 மாதத்துக்கு அப்புறம் பப்பி வேணும், 2 மாதத்துக்கு அப்புறம் பப்பி வேணாலும் நீங்கள் புக்கிங் பண்ணி வச்சு கூட நம்மகிட்ட எடுத்துக்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் சேனல். அப்போ இன்னைக்கு என்ன பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபயரோட பப்பீஸ். ஓகே, ஒரு ஹெவி சைஸு, நல்ல குவாலிட்டி, ஒரு டபுள் புஷ் கோட் லாங் கோட் பப்பீஸ் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. ஓகே, ஒரு ஹெவி லைனேஜில் பப்பீஸ் வேணும் ஜெர்மன் ஷெப்பர்டு, அது மாதிரி ஒரிஜினல் பப்பீஸ் வேணும்னா தாராளமாட்டு பண்ணி கொடுத்துடலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்குது. நம்ம இருக்கிறது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். நீங்கள் இந்த சேஃப் அண்ட் செக்யூராட்டு பண்ணி கொடுக்கலாம். மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமில் ஒரு 1 and 2 months அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த ஃபயரோட பப்பீஸு இதே மாதிரி அடுத்தடுத்த லிட்டர்மெண்ட்டு புக்கிங் பண்ணி ஆல்சோ எடுத்துக்கலாம்ன்றதை நான் இதில் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். அது மாதிரி ப்ராப்பராக ஒரிஜினாலிட்டி ஐடென்டிஃபிகேஷனுக்கு நம்ம சேனல் மூலமாட்டே நம்ம கொடுக்குறது ஒரிஜினல் கிராஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ராப்பரான பில்லிங் செக்ஷன் கொடுத்து தான் நம்ம சேல் பண்ணுறது பப்பீஸை, ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸை. அது மாதிரி பப்பீஸ் புக்கிங்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, மேபி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு டைமில் ரொம்ப நாள் கழிஞ்சு பார்க்குறீங்கனாலும் புக்கிங் பண்ணி ஆல்சோ பப்பீஸை எடுத்துக்கலாம்ன்றதை நான் ஃபஸ்ட்டே இதில் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போது இந்த பப்பீஸுக்கு கிட்டத்தட்ட 1 month ஆச்சுது. நமக்கு ப்ராப்பராகிட்டு 2 டிவார்மிங் ஷெட்யூல் முடிஞ்சது. வேக்சினேஷன் 45 days ஆரம்பித்தா மதி. அது மாதிரி டிவார்மிங் ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் 15 days வரைக்கும் 6 மாதம் வரைக்கும் டிவார்மிங் கொடுக்கணும். அதே மாதிரி ராயல் கேனின் மேக்ஸி பப்பி இப்போ கரண்ட் ஃபீடிங் போயிட்டுருக்கு இந்த ஷெப்பர்ட் பப்பீஸுக்கு. ஸோ ராயல் கேனின் மேக்ஸி பப்பியே ஃபீடிங் பண்ணுறது, ஒரே ஃபீடிங்கை கண்டினியூ பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஒரு அவுட்லைனாக இருக்கும் ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸுக்கு. அது மாதிரி ப்ராப்பராகிட்டு வேக்சினேஷன், டிவார்மிங், கரெக்ட் ஒரு டாக் ஃபுட்டு ராயல் கேனின். ஓகே, அது தாண்டி ஒரு ராயல் கேனின் மில்க் பவுடர், அதுக்கப்புறம் பப்பி பிஸ்கட்ஸு, அதுக்கப்புறம் முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு வேண்டாம். ஸோ இது இவ்வளோ விஷயங்களை கொடுத்து வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டி ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் இருக்கும். ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு கார்டிங் டாக். உங்கள் வீட்டில் ஒரு பெட்டாக, அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு பார்க்கிங் டெண்டன்சியோட ஒரு சிங்கம் மாதிரி அப்படியே ஓடிட்டு இருக்கணும், ஒரு பயங்கரமான ஒரு கெப்பாசிட்டி அண்ட் வீட்டில் ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் இருக்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு ஃப்ரீயாக இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை எடுத்து வளர்க்கலாம். கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சைடில் இருந்துட்டு ப்ராப்பராக அவங்களுக்கு ஃபீடிங் ரேஷியோவில் சின்ன வயசில் இருந்துகிட்டே கரெக்டான அவுட்லைன் கொடுக்கணும். ஒரு 24 hours நம்ம எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணுறது கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 40 minutes நம்ம இவங்களுக்கு வேண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது நமக்கு இப்போ ஒரு நாளில் வேலை நிறைய விஷயங்கள் இருக்கும், வேலை பிஸ்னஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதை தாண்டி இவங்களுக்கு நம்ம மட்டும் தான் இருப்போம். ஸோ நமக்கு ஒரு 40 minutes கண்டிப்பாக இவங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணி வளர்க்கும்போது தான் இதோடைய மொத்த ஒரு அவுட்லைன் அண்ட் இதோடைய மொத்த ஜெனட்டிக்ஸ் வெளியே வரும். அது நீங்கள் ஒரு இடத்துல கெட்டி போட்டோ இல்லை கூண்டில் வச்சோ சும்மா அதை அப்படியே அடைச்சி வச்சுட்டிங்கன்னா அதில் எந்த ஒரு அட்வான்டேஜும் தெரியாது. இதோடைய வேர்ல்ட்ஸ் இன்டெலிஜென்ட் டாகில் பெஸ்ட்டாக இருக்கிறது இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு கூட. ஸோ அப்போ அதோடைய ஷெட்யூல் எல்லாம் வெளியே வரணும்னா நம்ம அதை கூட வெளியே கொண்டு போகணும். இப்போ ஜஸ்ட்டு வாக்கிங் கொண்டு போகணும், டெய்லி ட்ரெக்கிங் கொண்டு போகலாம், அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஸ்விம்மிங் கொண்டு போகலாம். இந்த மாதிரியெல்லாம் வளர்க்கும்போது தான் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பிக்கு ஒரு பெஸ்ட் அவுட்லைன் இருக்கணுன்றதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அண்ட் இதில் 2 மேல் 4 ஃபீமேல் பப்பீஸ் இருக்குது. அண்ட் ஃபீமேல் பப்பீஸை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு பெட் அண்ட் ஒரு வருமான ரீதியில் நீங்கள் ஒரு ப்ரீடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருந்தாலும் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறோம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், இங்கே எல்லாமே. அதை தாண்டி நம்ம கேனல் செட்டப் பண்ணுறவங்க யாராவது ஐடியாஸ் இருந்தாலும் நம்மளுடைய ராட் வீலர் ஜெர்மன் ஷெப்பர்ட் லேப் கேட்டகரிஸுக்கு நீங்கள் தாராளமாக செட் பண்ணலாம். நம்மளுடைய ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கும். நம்மக்கிட்ட எப்போவுமே கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயிலும் சொல்லிக் கொடுக்கலாம். கேனல் எப்படி செட் பண்ணணும், எந்த மாதிரி கேஜ் செட் பண்ணணும், எந்த மாதிரி ஃபீமேல் செக்ஷன் ஆரம்பிக்கணும், கேசிஐ ஓட போகலாமா, கேசிஐ இல்லாமல் போகலாமா, எல்லாமே சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் அனதர் ஒன் திங், இந்த பப்பீஸுக்கு உங்களுக்கு கேசிஐ ஓடையுமே எடுத்துக்கலாம், வித்தவுட் கேசிஐ ஆல்சோ எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது நான் இப்போ வீடியோ எடுக்கிற டைமில் 1 month ஆச்சு. அது இன்னும் 4 days 3 days பிறகு தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அப்படிங்கும்போது இதை விட இப்போ ஹியூஜாக தான் இருக்குது பப்பீஸு. இதை விட ஹியூஜாக இருக்குன்னு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஃபயரோட பப்பீஸ். ஓகே, நல்ல ஹெவியாக நல்லா வரும்.
உங்களுக்கு கேசிஏ உடனே கேசிஏ எடுத்துக்கலாம், கேசிஏ இல்லைனா கேசிஏ இல்லாமல் எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்குது. சேஃபாக இங்கே இருந்துட்டு பேஸ்கெட்டில் வச்சு கன்னியாகுமரியிலேருந்துட்டு அனுப்பியாச்சுன்னா ஈவன் சென்னை வரைக்குமே ஏர்லி மார்னிங் வந்துடும். எந்த ஒரு ப்ராப்ளமும் டிரான்ஸ்போர்ட்டில் இது வரைக்கும் 10 வருஷமாக வந்தது கிடையாது. அதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்லை, சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணி தரலாம். ஏர் ஃப்ளோ போகிற பேஸ்கெட்லாம் வைக்கிறது மதுரை, திருச்சி, இந்த சைடு எல்லாமே கோயம்புத்தூர் இங்கெல்லாம் 7-8 ஹவர்ஸ்லேயே வந்துடும். அண்ட் மதுரைக்கெல்லாம் 4 ஹவர்ஸ் தான் நம்ம கன்னியாகுமரியில் இருந்துட்டு. ஸோ அதையும் இதில் மென்ஷன் பண்ணுறேன். அது மாதிரி ப்ராப்பராக நம்ம சைடில் இருந்துட்டு பில்டிங் செக்ஷன் ஒரிஜினாலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்ம கொடுக்குறது கிராஸ் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் கிராஸ் கொடுக்குறாங்க, ஒரிஜினாலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ப்ரீடிங்கில் நம்ம ஓன் கெனல், டாக் கெனல் வச்சுருக்கோம், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம சைடில் இருந்துட்டு ஒரு ஓன் குவாலிட்டி, நல்ல பிளட் லைன், ஒரு ஹெவி சைஸ், இந்த மாதிரி ஹேர்லாம் பார்த்தா தெரியும் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம சைட்லேருந்தே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதனால் ஒரு குவாலிட்டி பப்பீஸ் உங்களுக்கு வேணால் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். இந்த பப்பீஸ் மேபி நீங்கள் பார்க்குற டைமில் ரொம்ப நாள் கழிஞ்சு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக, அதாவது ஒரு 1 month 2 monthக்கு அப்புறம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணி வைங்க. அதாவது இந்த டைமில் பப்பி வேணும், 1 மாதத்துக்கு அப்புறம் பப்பி வேணும், 2 மாதத்துக்கு அப்புறம் பப்பி வேணாலும் நீங்கள் புக்கிங் பண்ணி வச்சு கூட நம்மகிட்டேருந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஜென்யூனிட்டின்னு தெரியும். ஏன்னா ஒரு நாளுக்கு ஒரு 20 பேர் கால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 50 பேர் கால் பண்ணுவாங்க மேக்ஸிமம். அது பப்பீஸ் இருக்கிறது ஒரு 3 பேர் 4 பேர். ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணி வச்சுட்டு ஒரு ஜென்யூனிட்டிக்கு வேண்டி கேட்குறது. ஏன்னா ஜஸ்ட் நிறைய பேர் என்கொயரி ஜஸ்ட் ஒரு ரேட்டு மாத்திரம் கேட்டு போவாங்க, அந்த மாதிரி நிறைய ஷெட் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு புக்கிங் வச்சிருக்கிறதுனால தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன். ஜென்யூனிட்டி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு குவாலிட்டி ஐடென்டிஃபிகேஷன், ஒரு குவாலிட்டி பையர், ஒரு குவாலிட்டி பப்பி வாங்கணும்னா தாராளமாக நம்மளுடைய கனலுக்கு எப்போ வேணால் வரலாம், தாராளமாக வந்து வரேன்னு எடுக்கலாம் கன்னியாகுமரிக்கு. அது இல்லை அனுப்பி விடுறதா இருந்தால் தாராளமாக அனுப்பி விடலாம், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும். டெய்லி மேக்ஸிமம் இப்போ ஒரு 80% எபோவ் பப்பீஸு அனுப்பி விடுற ஒரு ஷெடில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறது நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட், ராட்வீலர், லேப்ரடார் ரிட்ரீவர் இந்த 3லையுமே பெஸ்ட் குவாலிட்டிஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்குது. தாராளமாக எப்போ வேணால் கால் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ஸ்டாக் அவைலபிலிட்டி ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் இருக்குது, ஹெவி சைஸ் பப்பீஸ், நம்மளுடைய ஃபயரோட பப்பீஸு, ஹெவி லைனேஜ். ஸோ இந்த பப்பீஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் அண்ட் டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் ஆர் மெசேஜ் பண்ணி உங்களுடைய பப்பியை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.